2.25 சென்ட் இடத்துல இந்த வீட்டை கட்டியிருக்காங்க சொன்னால் நம்பவே முடிய மாட்டேங்குதுங்க. ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, 16க்கு 17 சொட்டு பெரிய லிவிங் ஏரியா, 8க்கு 14 சொட்டு பெரிய மாஸ்டர் பெட்ரூம், 8க்கு 10 சின்னதாக கிட்ஸ் பெட்ரூம், ரெண்டுக்குமே அட்டாச் பாத்ரூம், அவுட்ரு பாத்ரூமோட 8க்கு 8 சொட்டு சின்னதாக அமைஞ்சிருக்கிற கிச்சன். பிளானிங்னா இதுதாங்க பிளானிங்கு. அந்த அளவுக்கு சொல்கிறவங்களுக்கு வீட்டை ரொம்ப ரொம்ப அருமையாக பிளான் பண்ணி அழகாக கட்டியிருக்காங்க. என்னதான் பிளான் பண்ணி கட்டியிருந்தாலும் வீட்டுக்குன்னு அழகுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதை இவங்க கொஞ்சம் கூட குறைய சொல்ல முடியாத அளவுக்கு வீட்டை ரொம்ப ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம எல்லாருமே வாங்க ஷோக்குள்ளே போய் இந்த வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கார புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் எப்படி ப்ரோமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடு அமைஞ்சிக்கிற மொத்த லேண்ட் டைமென்ஷன் பார்க்கலாம். 20 அடி ரோடு பேசவோ 50 அடி நீளமாவோ கரெக்டாக 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் 2.25 சென்ட் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் ஃபாலே நம்மளுக்கு 950 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 BHK விட சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி கிழக்க பார்த்த சைட்டில் மெயின் ரோடு நம்மளுக்கு டேரெக்டாக கிழக்க பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷனில் ஸ்ட்ரெச்சர் அண்ட் ஸ்டைப்லேஷனில் கொடுத்து அதுக்கு லைட் அண்ட் டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி எலிவேஷனை சூப்பர் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குது. இன்னொன்று என்ன தெரியுங்களா, இந்த வீடு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடு நம்மளுக்கு சேம் இதே பேட்டர்னில் சேல்ஸுக்கு இருக்குங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக கேட்டுக்கு ஒரே டைப்பில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டலில் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னா கம்ஃபர்டபுளாக ஒரு பெரிய கார் நிறுத்துறவருக்கு அமைஞ்சிக்கிற போர்ட்டிகோ ஏரியா. அளவு 15க்கு 10. மேலே சீலிங்கில் 4 எட்ஜஸ்க்கு நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர், அதாவது ஜெகமொழியில் பார்த்தீங்கன்னா வீட்டோட போர்வெளி வாட்டர் ஸ்டெம்பை ஃபிட் பண்ணியிருக்காங்க. வால் ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீட்டான டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அவுட் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா வீட்டோட EB பாக்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் நிலவுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷூ ரேக்கை வைக்கிறதுக்காக உங்களுக்கு கிரானைட்லேயே சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் ஃப்ரேம் தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஸாக ரெடி பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. 2 படிக்கட்டு நம்ம வீட்டுக்குள் போகிற மாதிரி படிக்கட்டுகளுமே கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா. அளவு 16க்கு 17. இந்த லிவிங் ஏரியா ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா 2x4 ஐக்ரோசி வெட்டிபை டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் ஜிப்சன் போர்டு யூஸ் பண்ணி டைமண்ட் டிசைனில் நம்மளுக்கு சூப்பராக ஃபால் சீலிங் பண்ணி ப்ளூ கலரில் ஸ்டிப் லைட்டில் பயன்படுத்தி நிறைய ஸ்பாட் லைட்டோட ஃபால் சீலிங் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் 3 சைடு வாலும் பார்த்தீங்கன்னா லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி நார்த் சைடு வாலில் மட்டும் உங்களுக்கு டார்க் ஆரஞ்சு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவிலில் உங்களுக்கு சூப்பராக டியூனிட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே எல்லாமே செட்டாப் பாக்ஸ் எல்லாமே வைக்கிற மாதிரி ரேக் பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த லிவிங் ஏரியாவில் சவுத் அண்ட் வெஸ்ட் வால் கார்னர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வீடோட பூஜை நம்மளுக்கு ரெடிமேடாக நம்மளுக்கு கிழக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய UP சுண்டா நம்மளுக்கு எப்பவுமே நேச்சுரலாக வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக ஃபிட் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வீட்டோட சவுத் ஈஸ்ட், அதாவது அக்னிமுடியில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் தாங்க. கிச்சனை நம்மளுக்கு 8க்கு 8ன்னு சின்னதாக க்யூட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் கிரானைட்டில் சூப்பராக ரெடி பண்ணி கவுண்டர் டாப் கீழே ஒயிட் அண்ட் கிரே கலர் காம்பினேஷனில் நிறைய பேஸ் யூனிட், அப்புறம் RCC லேஃப்ட் யூனிட், மசாலா டேப் எல்லாமே ஸ்டோரேஜுக்காக ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் வால் ஃபுல்லாக உங்களுக்கு டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு UPS ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு வெளியே அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட சவுத் வெஸ்ட், அதாவது குபேர முறையில் அமைஞ்சிருக்கிற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம். மெயின் டோர் மட்டும் நம்மளுக்கு தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி மசாலா டோஸு ரெடிமேட் டோரே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் நமக்கு 16க்கு 8ன்னு சின்னதாக மாஸ்டர் பெட்ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஃப்ளோரிங் கிளம்பி பார்த்தீங்கன்னா 2x4 ஐக்ரோசி வெட்டிபை டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா 2 சைடு வாலில் 2 பெரிய UP சுண்டா ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் சைடு வாலில் மட்டும் உங்களுக்கு அதில் நம்ம திங்ஸ் வைக்கிறதுக்காக உங்களுக்கு ஷோகேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் லேஃப்டில் ஃபுல்லாக நம்மளுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணி கீழே நம்மளுக்கு சூப்பராக வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிளோட மிரர் ஃபிட் பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த பாத்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 5க்கு 4. இதில் வெஷன் டைப்பில் க்ளோசட் எல்லாம் மாட்டி கொடுப்பாங்க. அது போக வாஷ் பேஷன், ஷவர் பைப், என்னென்ன சயின்டிஃபிக் சொல்லணுமோ எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே அப்படியே நம்ம யூட்டர்ன் பண்ணோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த பெட்ரூமை பார்த்தீங்கன்னா வீட்டோட நார்த் வெஸ்ட், அதாவது வாயுமொழின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 10க்கு 8ன்னு சின்னதாக கிட்ஸ் பெட்ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க.
இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா 3 சைடு வாலும் லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஒன் சைடு வாலில் மட்டும் லைட் ப்ளூ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் உங்களுக்கு வந்து லேப்ல ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி வெயிட்லெஸ்ஸோட ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 5x4. இதில் உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட்டில் மாட்டி கொடுப்பாங்க. அது போக உங்களுக்கு வந்து என்னென்ன சானிடரி ஃபிட்டிங்ஸ் வேணுமோ எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு அப்படியே நம்ம வெளியே வந்து மேலே நம்ம டெரஸில் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டெரஸ் போகிறக்காக பார்த்தீங்கன்னா வீட்டோட அவுட்டர் ஸ்டேக்கர்ஸ் ஏரியா வந்து வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனுக்கு கவர் பண்ணி ஃப்ரண்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஸ்டேக்கர்ஸ் ஏரியா கீழே அமைஞ்சிக்கிற அவுட்டர் பாத்ரூம் பார்த்துட்டு போயிடலாம். இந்த அவுட்டர் பாத்ரூம் எப்படி பிளான் பண்ணிக்காங்கன்னா இந்த டைப்பில் க்ளோசட் எல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. அது போக வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு உங்களுக்கு வந்து நீட்டான டைல்ஸ் எல்லாமே லே பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க மேலே நம்ம டெரஸில் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டெரஸ் போகிறக்கு வீட்டோட அவுட்டர் ஸ்டேக்கர்ஸ் ஏரியா வந்து வீட்டுக்கு சைடில் கொடுத்து ஸ்டேக்கர்ஸ் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் நம்மளுக்கு ஃப்ளோரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் பண்ணி சின்டெக்ஸ் வந்து 2 ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஒன்று ட்ரிங்கிங் வாட்டருக்கோ இன்னொன்று வந்து சால்ட் வாட்டருக்கோ ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துணி துவைக்கிற கல் அண்ட் துணி காய போகிறதுக்காக லேங்கிள் கூட எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மறக்காமல் எல்லாருமே காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் கோயில்பாளையம் தெரியும். கோயில்பாளையத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பையம்பாளையம், அங்கே தான் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 51 லட்சம் ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட மார்க்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.